நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரங்கள். எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதுல 28ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 பேரையும் கூட்டி என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆமா, 12 பேர் இருந்தாலும் அதுல ஸ்தோத்திரம் முக்கியமா 3 நபரை வந்து என்ன பண்றாரு? 12 பேரும் கூட்டி போயிருக்கலாம், ஆனா அந்த 3 பேரை என்ன பண்ற ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் குடும்பத்துல 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க 1 பிள்ளைங்க இருந்தாலும், ஆனா சில குடும்பத்துல என்ன ஒரே அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க? இங்க கடை குடிப்பாங்க. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக சொல்ற. ஏன்னா இவங்க நல்ல ஜெபிப்பாங்க, எனக்கு நல்லா வைராக்கியம் முடிவு எல்லாரும் செய்யணும் ஜெபிப்பான்னு சொல்ல. ஆனா அந்த 3 பேரை என்ன பண்ற ஆண்டவர்? சில நபர்களை தேவன் உங்க குடும்பத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா நீங்களும் ரசிக்கப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. தேவனாய கர்த்தர் நிச்சயமா அவனை கொண்டு வருவாரு. ஆனா உங்களை விசேஷமாக தேவன் தெரிந்து, எப்படி இந்த யாக்கோபையும் பேதுருவையும் என்ன பண்றாரு? சோதரன் யோவானையும் தெரிந்து யாக்கோபு தெரிந்து போல உங்களையும் உங்கள் குடும்பத்துல ஜெபிப்பதற்காக, தேவனுக்கு வைராக்கியம் இருப்பதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை மட்டும் என் ஆண்டவர் ரசித்தாரு, இவ்வளவு ரசிக்கலையாம இருக்காங்க. எனக்கு மட்டும் என் பாடுகள் வருது, எனக்கு மட்டும் என் உபத்திரம் வருது, எனக்கு மட்டும் போராட்டம் வருது. ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்க எந்த இடத்துல சொல்லப்படுது? ஆண்டவர் உங்களை மறுரூபமாக்க என்ன பண்றாரு? தேவன் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை மறுரூபமாகணும் அப்படின்னா பழைய வாழ்க்கை இல்ல, புதிய வாழ்க்கை, ஒரு புதிய அத்தியாகத்தை தேவனோடு கூட நடக்கும்படியான அந்த நேரத்தை என்ன பண்ண ஆண்டவர் உங்களுக்கு கூட செலவிடும்படி தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்றாரா? ஜெபம் பண்ணுவதற்கு மலை மேலே ஏறினார்கள். அப்ப என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவதற்கு கீழே ஜெபம் பண்ணோம், மேலே ஜெபம் பண்ணோம். மலை மேலே ஏறினாரா? மலை மேலே ஏறும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சொல்றேன், சஸ்பென்ஸா அமைதியா என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆமா டப்பு டப்புன்னு போட விட ஒரு அமைதியான இடத்துல நம்ம உட்கார்ந்து ஜெபித்தோம்னா நம்முடைய மனசு, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய சமூகத்துல ஒரு மனமாய் நம்ம செலுத்தும் பொழுது ஆண்டுடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ண கேட்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்திரமான இடத்துக்கு தான் நம்ம ஏசப்போம் ஜெபிக்கிறது போக பார்க்க முடியும். அநேக இடத்துல ஜெபம் பண்ணார், ஆனா வனாந்திரமான இடத்துல அதிகமாக ஜெபிக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல தேவநாயகர் மலையிலே என்ன ஏறிக்கொண்டு போய் ஆண்டவர் சில ஏற்றங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை எதுக்காக ஜெபம் பண்றாரோ அதை கொண்டு கூப்பிடுவார். நீ எனக்காக ஜெபம் பண்ணணும், இதுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சில காரியத்தை கட்டத்துல உங்களுக்கு உணர்த்துவார், சொப்பனத்துல உணர்த்துவார். நீங்க அப்படியே மறந்துடக்கூடாது. நீங்க ஜெபிக்கணும், உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்க கிராமத்துக்காக ஜெபிக்கணும், உங்க பட்டணங்களுக்காக ஜெபிக்கணும், உங்க சரீரத்துக்கு உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். சோதரா சில பேர் நம்ம தான் மற்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கடைசியில் அவங்க பிள்ளைகள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, கடைசி எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உனக்காகவும் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணு. அப்ப ஆண்டவர் இடத்துல அவரோடு கூட இருக்கும்படி ஒரு மலையின் மேல என்ன பண்ணாரு? 29 சொல்லுது பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. எதுக்கு ஆண்டவர் ஜெபிக்க அதிகம் சொல்றா? நம்ம பிரகாசிக்க. எப்படி பிரகாசிக்க முடியும்? ஏசப்பாட இருந்தா தான் நம்ம பிரகாசிக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் நம்மளை பிரகாசிக்க விடாது, இந்த உலகம் நம்மளை வாழ விடாது. இந்த உலகம் நம்ம என்ன பண்ணும்? பின்னுக்குத்தான் தள்ளும், நம்மளை இருட்டுகளை தள்ளும், அநியாயத்துகளை தள்ளும், அக்கிரமத்தை தள்ளும். ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ணாரு? பிரகாசிக்கும். குடும்பம் நிச்சயம் பிரகாசிக்கும். நீங்க நிச்சயமா பிரகாசிப்பீங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்ப தேவன் உங்களுக்கு ஒளியை வைத்திருக்கிறார், தேவனுடைய மகிமை வைத்திருக்கிறார். அது வெளியரங்கமாவதற்கு, அதுக்கு தான் உங்களை செபிப்பதற்கு அவன் தனிமையா கொண்டு வர்றார். உங்க அதுதான் வேறு பிரித்திருக்கிறார், குடும்பத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். நீங்க எதுக்குன்னா நீங்க ஜெபிக்கணும். நோவாவை ஏன் தெரிந்து கொண்டாரு ஆண்டவர்? மற்றவங்களை ரசிக்கப்படல, நோவாவை மாத்திரம் என்ன பண்ணாரு? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. தேவன் நோவாவை நினைவு கூர்ந்திருக்கிறார். அதான் உங்களை பிரகாசிக்கும்படி தேவன் விரும்புகிறான்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டுடைய கரத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்க கரத்தை பிடிச்சிருக்காரு. நீங்க அவர் கரத்தை பிடிக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் பிரகாசிக்கப்படுவீர்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பரிசுத்த தேவன் இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, பிரகாசிக்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை.